ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்தலை அன்போடு தெரிவித்து வருகிறேன். இருந்தவரை தலைவணங்கி ஜெபம் செய்வோம். மகாபரிசுத்தமும் அன்பும் இரக்கமும் கிருபையும் மிகுந்த நல்ல ஆண்டவரே, 2020 ஆண்டிலே மே மாதத்திலே 17ஆம் தேதி இந்த காலைவெளியிலே உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிற்று காலை வெள்ளை அப்பா பிதாவே என்று சொல்லி உம்மை துதிக்கவும் தொழுது கொள்வதற்கும் கடவுள் தந்த தெய்வத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஒரு காலங்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணிகளை போல எங்களை பாதுகாத்தேன். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த காலை வேளையிலும் உம்மை தொழுது கொள்வதற்காக நாங்கள் ஆயத்தப்படுகின்ற பொழுது நீர் எங்களை வழிநடத்த முடிய பாதப்படுகிறோம். 144 தடை உத்தரவு ஆலயத்திற்கு வர முடியாதபடி இருக்கின்ற ஒரு சூழல் மத்தியில் திருச்சபை மக்கள் தங்களுடைய இல்லங்களிலே தங்களை ஆயத்தப்படுத்தி இந்த நாளில் ஆராதனைகளை மேற்கொள்வதற்கு தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாடுகின்ற பாடுகள், வாசிக்கின்ற திரு வார்த்தைகள், ஏறெடுத்த போஜபங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். உடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது தூய் ஆவியானவர் தாமே எங்கள் ஒருவரோடும் இடைப்பட வேண்டும் என்று கஞ்சலும் சுவாமி. இந்த ஆராதனை துவக்க முதல் முடிவு பரியந்தமாய் உம்முடைய கிருபையினால் எங்களை எழுத வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நிகழ்ச்சியை நல்ல தந்தையே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும் கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 74வது பாட்டை பாடுவோம். துதி தங்கிய பரமண்டல சுவிசேஷ நாமம் என்று சொல்கின்ற பாட்டை நாம் யாவரும் எழுந்து பாடுவோம். in the
மாலை ஆராதனை முறைமையிலே இரண்டாம் ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ள ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தருடைய நாள். இதனை கடிகூர்ந்து மகிழ்ச்சிப்படுவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தரின் நாமம் துதிக்கப்படுவதாக. நான்காம் பக்கம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிற்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரிய கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. வானமும் பூமி மகிமையினால் நிறைந்திருக்கிறன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவர் வருகிறமானவர் சோபிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர். கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையை அறிந்த எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, சிலுவையில் அறிந்த எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்தாவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்தாவியாகிய கிருபையாயிரும். பரிசுத்தாவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதிலேயே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆறாம் பக்கம். பாவரிக்கை. நமக்கு பார்வை இன்பமையானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவம் நமக்கு மன்னித்து எவ்வித அநீதி நீங்கி சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்க நீதி உள்ளவர். நான் எழுதிய தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் பார்வையில் பாவம் செய்தேன். இனிமுடைய மகனண்டு சொன்னவன் பாத்திரம் நல்லன். உம்முடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமயத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்திகளை நம்பிக்கை வைங்கள். நமது பலவீனக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசிரியராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். ஆகவே யாவரும் முழங்கால் படிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்திலே நாம் நமது பாவங்களை மீண்டுமாய் ஒரு விஷயம் மனத்தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். முதலாவது பாவரிக்கை ஜெபத்தை யாவரும் ஜெப நிலையிலே இருந்து அறிக்கை செய்யலாம். சர்வ வல்லமையும் மிகுந்த பிதாவே, தப்பிப்போன ஆண்களைப் போல நாங்கள் வழிகளை விட்டு வழிபடுத்தணும். எங்கள் எழுத்து யோசனைகளுக்கு ஒரு பெருமைகளுக்கும் இணைந்த நிலையை கண்டோம். ஒரு பரிசுகளை உருவமாய் செய்தோம். செய்தல் செய்யாமல் செய்ய தகவலே செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமையிலே ஆனாலும் ஆண்டவரே, தேவரின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதனுக்கு அஞ்சது வாக்கு தத்துவங்களின்படியே நிர்வாகமுள்ள கருவாயினால் கிடக்கிறதும் தப்பிதங்களை அறிவிக்கிற ஞானின் பொறுமையாயிரும் பாவத்திற்கு அவர்களை செயல்படுத்தும். இதுவும் இருக்கும் பிதாவே, பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவத்தையும் நீதியும் திரளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமை மிகுந்திருக்கும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தம் கட்டளை திருளி வாழ்க்கை சீர்படுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேர்தலையும் தந்திருவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாம் துதிக்கப்படுவதாக. ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் கூற்றுக்கும் மறைவிடமாக இருக்கிற அன்பரே, இந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலப்படையில் கிறிஸ்தாமி உடைய சகோதரை நாங்கள் கடந்து வருவதற்கு நீ தந்த தெய்வக்காக நன்றி செலுத்துவோம். உடைய வார்த்தையின் உயிர்த்திருந்த ஆண்டவர், உடைய வார்த்தையின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்பட வேண்டும் என்னோட பார்வை கண்டிக்கிறோம். உடைய திருநாமம் வழியாக இந்த உலகத்திலே நாங்கள் உடைய பிள்ளைகளாக வாழ்வு நாமத்தை மேம்படுத்த இயேசு கிறிஸ்துவ நாமம் துதிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல தந்தையே. ஆமென்.
சபையான அமர்வோம். திருமறை பாடம் வாசிக்கின்றோம். வசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை வேலைப்பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 முதல் 49 வரை. லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 முதல் 49 வரை. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்கள் சந்தேகங்கள் எழும்புகிறதென்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி நம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன்கள் கண்டதையும் தேன் கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நிறைவேறியிருக்க வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்த பொழுது உங்களுக்கு சொல்ல கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர்கள் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்துவ பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றையும் மன திரும்புதலுக்கும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார் என்பது வாசிக்க வேண்டியவிடம். சுவிசேஷ வேதப்படம் வாசிக்கிறது. கிறிஸ்துவே நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அருளுரைக்கு ஆயத்தமாக கிறிஸ்தவை பாமானிகளே 367வது பாடலை பாடுவோம். ஆண்டவா பிரசன்னமாகி தேவன் உங்களை உயர்த்தி. Para
தாசத்தேடும் அபிஷேகம் இயேசுவே கடாட்சியோ பெந்தெகோஸ்தின் திவ்ய ஈவை தந்து ஆசீர்வதியும் அருள்வாரி எங்கள் பேரில் வருசிக்க பண்ணுவே ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவே ஆமென். ஜெபம் செய்வோம். வசனம் ஞானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழிநடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழிநடத்தும். கிருபையும் இருக்கும் இருந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது தூய ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்பட வேண்டும் என்று கருதுகிறோம். என்னுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இறுதி நினைவுகளும் உடைய சமூகத்திலே ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்தலை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிறு, மே மாதத்தினுடைய 3வது ஞாயிறு, இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கடவுள் தந்த இந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு அருட்பணியிலே கிறிஸ்துவின் அமைதியை பகிர்வது. அருள்பணி, கிறிஸ்துவின் அமைதியை பகிர்வதுதான் அருள்பணி என்று சொல்லுகின்ற தலைப்பின் கீழாக ஆண்டுடைய செய்தியை சிந்திக்க நாம் ஆயத்தமாய் வந்திருக்கிறோம். அருட்பணி என்ற வார்த்தைக்கு ஒரு குறிப்பிட்ட பணிக்காக ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு குறிப்பிட்ட தலைவருக்கு செய்யப்படுகிற திருப்பணிதான் அந்த அருட்பணி. இந்த அருட்பணி வார்த்தையின் அர்த்தத்தைப் போலவே ஆண்டவருடைய அருட்பணி திட்டங்களும் ஆராய்ந்து முடியாதவைகள். ஆண்டவருடைய அருட்பணி திட்டங்கள் ஆராய்ந்து முடியாதாக இருந்தாலும் இன்றைய காலை வேளையில் அமைதியை பகிரச் செய்யவும் அதை விசுவாசிகளாகிய நம்மை கொண்டு அமைதியை உருவாக்கவும் அவருடைய அருள்பணி திட்டங்களிலே ஒன்றாக காணப்படுகின்றது. இந்த கருப்பொருளை மையமாக வைத்து இன்றைய நாளிலே கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பாடத்தின் வழியாக நாம் சிந்திக்க ஆயத்தமாய் வந்திருக்கின்றேன். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே மீகா 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் அடங்கிய ஆண்டுடைய வார்த்தை விதமாக சொல்லுகின்றது. மீகா தீர்க்கதரிசி
நாடு கடத்தப்பட்ட யூதர்கள் பாபிலோனியாவிலிருந்து மேசியா வருகின்ற பொழுது எல்லா மக்களும் கூடியிருந்த பொழுது மீகா தீர்க்கதரிசி இவ்விதமாக கூறுகின்றார். இந்த பகுதியை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் மீகா தீர்க்கதரிசி புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை அடங்கிய வார்த்தைகளை வாசிக்கும் முன்பதாக 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இதனுடைய தன்மை நமக்கு புரியும். 3ஆம் அதிகாரத்தில் யூத மக்கள், இஸ்ரவேலர்கள், அவர்களை வழிநடத்தின தலைவர்கள், அதிகாரிகள், பொறுப்பாளர்கள், இவர்கள் ஆண்டவருடைய மக்களை, இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தக்கூடியவர்கள் இறை சட்டத்தை மறந்து சுயநலத்தால் தங்களது விருப்பம் போல மக்களை சுரண்டி நீதியை புதைத்து அநீதியிலே மூழ்கி இவர்களை பாவ வழியிலே வாழ்வதோடு மாத்திரமல்லாமல் தவறான வழியிலே மக்களை வழிநடத்தினார்கள். எனவேதான் இவர்களது பாவம் கொடுமையானது. இப்படிப்பட்ட சிந்தையோடு தான் மீகா தீர்க்கதரிசி அங்கிருக்கிற சூழலிலே அவர் அந்த மக்களுக்கு தீர்க்க தரிசனத்தை உரைக்கின்றார். 3ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்களை நீங்கள் இல்லங்களிலே சென்று வாசித்து பார்க்கின்ற பொழுது, ஆனாலும் நன்மையை வெறுத்து தீமையை விரும்பி அவர்கள் மேல் இருக்கிற அவருடைய தோலையும் அவர்கள் எலும்புகள் மேல் இருக்கிற அவருடைய சதையும் பிடுங்கி என்று சொல்லி திருமுறை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அப்படி என்று சொன்னால் யூத மக்கள், தன் இனத்தை சார்ந்த மக்கள், தன் மக்களிடத்திலேயே இப்படிப்பட்ட நிலைகளை துன்பப்படுத்துகிறதை காண முடிகிறது. மீகா தீர்க்கதரிசி இந்த உருவகங்களை பயன்படுத்துகின்றார். எலும்புகளையும் தோலையும் என்று சொல்லுகின்ற உருவகங்களை பயன்படுத்துகின்றார். இந்த எலும்புகள் தோள்கள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது மிருகத்தோடு ஒப்பிடுகின்றார். ஒரு மாமிசம் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் அதன் தோல் உரிக்கப்பட வேண்டும், எலும்புகள் சதைகள் வெட்டப்பட வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தையோடு தான் இஸ்ரவேல் மக்களை அவருடைய தலைவர்கள் சுரண்டினார்கள், உயிரோடு தோலை உரித்தார்கள். திருமுறை அப்படித்தான் சொல்லுகின்றது. இப்படிப்பட்ட நிலையிலே வாழுகிற மக்களுக்கு மத்தியில் இவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லுகிற சிந்தனையை மீகா தீர்க்கதரிசி சாடுகின்றார். இவர்களுக்கு ஒரு திருப்பு முனையாக இவர்களும் இப்படிப்பட்ட நிலையிலே இருந்து மாற வேண்டும் என்பதுதான் மீகா தீர்க்கதரிசியினுடைய கனவு. கடவுளுடைய விருப்பமும் கடவுள் விரும்புகின்ற காரியமும் அதுதான். இன்றைக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சிந்தையோடு இப்படிப்பட்ட எண்ணத்தோடு வாழுகிற போது ஆண்டவர் சொல்லுகின்றார், பச்சித்து வாழ்வதை விட பச்சமாய் வாழுகின்ற வாழ்வு உத்தமமானது. பச்சித்து வாழ்வதை காட்டிலும் பச்சமாய் வாழுகின்ற வாழ்வுதான் மிக முக்கியமானது என்று சொல்லி இந்த மனிதன் சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட நிலையிலே இருந்து எண்ணத்திலிருந்து மனம் மாற வேண்டும். 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாட்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாக மறுஜாதி பட்டயம் எடுப்பது இல்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அவனவன் தன் திராட்சை செடியின் நிழலிலே தன் அத்திமரத்தின் நிலையை பயன்படுத்துவார்கள், இல்லாமல் உட்கார்வார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. மக்கள் பரிதவிக்கின்ற அந்த சூழ்நிலையில இப்படிப்பட்ட சிந்தையோடு மக்கள் ஆளுகின்ற பொழுது அவர்கள் அதில் இருந்து மனமாற்றம் அடைய வேண்டும். சண்டைகள், ஈட்டிகள், யுத்தங்கள், இதில் இருந்து இப்படிப்பட்ட குணாதிசோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மனம் மாற வேண்டும். தங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அப்படிப்பட்ட குணங்கள் மாற்றப்பட்டு
பிறருக்கு சேவை செய்கிற நிலையிலே இருக்க வேண்டும். பிறர் மீது கரிசனை, இரக்கம், பட்சமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகின்றார். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வாழ்வு மற்றவர்களை பட்சித்து வாழாதபடி மற்றவர்களுக்கு பட்சமாய் வாழுவதற்கு கடவுள் இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட சிந்தனையை தருகின்றார். இப்படி வாழுகின்ற பொழுதுதான், இப்படிப்பட்ட வாழ்விலேதான் கிறிஸ்துவின் சமாதானம் பரிமாறப்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்ற பொழுதுதான் கிறிஸ்துவின் சமாதானம் வழங்கப்படும். இதற்காகத்தான் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அழைப்பினுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். துன்பப்படுகிற மக்களுக்காக, துயரப்படுகிற மக்களுக்காக, வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக அவர்கள் பட்சமாக இருந்து அவர்களுக்கு நாம் கிறிஸ்துவின் சமாதானத்தை எப்படி கடவுள் சொல்லுகின்றாரோ அதை போலவே அவருடைய வாழ்விலே அக்கறை கொண்டவர்களாக, அவர்களுக்கு உதவி செய்கிற மக்களாக, அவர்களை பாதுகாக்கிற மக்களாக இன்றைக்கு நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். இந்த காலைவெளியிலே பட்சமாய் வாழுகின்ற வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது மனிதர்கள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய எண்ண ஓட்டங்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருந்து மாறி எப்படி ஈட்டிகள் எல்லாம் விவசாய பணி கருவிகளாக மாற்றப்படுகின்றதோ, எப்படியெல்லாம் உலகத்திலே மனிதர்கள் கோபம், கொடுமை, மற்றவர்களை எதிர்த்து நிற்க தன்மை இவைகளிலிருந்து மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த காலத்திலே மாத்திரமல்ல, இப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. அந்த நாட்கள் நடந்தது மாத்திரமல்ல, இப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இதைத்தான் மீகா தீர்க்கதரிசி மாற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். அவர் மாற்றப்படுகின்ற பொழுது கடவுளுடைய சமாதானம் நமக்குள்ளாக வரும். கிறிஸ்துவின் சமாதானத்தை பெற்று அப்படிப்பட்ட சிந்தையோடு வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக. இரண்டாவதாக, போலியான பக்தியை விடுத்து உத்தமமாய் வாழும் வாழ்வு. போலியான பக்தி. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வசனங்கள் அடங்கிய ஆண்டுடைய வார்த்தை வாசிக்கின்ற பொழுது போலியான பக்தி என்று சொல்லி இந்த பகுதியை நான் ஆயத்தமாய் பண்ணியிருக்கிறேன். போலியான பக்தி என்று சொல்லுகின்ற பொழுது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் மீது தான் சொல்லுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் நாம் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? ஒரு 3 காரியங்களை அதற்கு ஒரு உதவியாக இருக்கும்படியாக நான் சொல்லுகிறேன். நம்முடைய சந்தோஷம் என்பது எப்படிப்பட்ட சிந்தையோடு நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம், ஆவியின் கனிகளை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்முடன் இருந்து நம்முடைய வாழ்வை சந்தோஷப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே சந்தோஷம் நிறைவாக இருக்கும். இரண்டாவதாக, நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்தால் நமக்கு காரியங்கள் அனுகூலமாக இல்லாதபடி, நாம் எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலை மாறாக நடக்கின்ற பொழுது நாம் என்ன செய்து விடுவோம்? தேவனுக்கு விரோதமாக முறுமுறுப்போம், குறை கூறுவோம், பாவத்தை செய்வதற்கு நம்ம எத்தனை சொல்லும். ஆகவே அப்படி இல்லாதபடி சந்தோஷமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, நாம் சந்தோஷமாக இருக்கின்ற பொழுதே மற்றவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். எப்பொழுதும் நாம் கவலையுடன் துக்கத்துடன் வாழுகின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அநேக மக்கள் அறிய மாட்டார்கள். ஆதி திருச்சபையில் வளர்ந்து வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் கடும் உபத்திரவத்தின் மத்தியிலே சந்தோஷமாக இருந்தார்கள், துன்பத்தின் மத்தியிலே சந்தோஷமாக இருந்தார்கள்.
துயரத்தின் மத்தியிலே சந்தோஷமாக இருந்தார்கள். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் அவருக்குள்ளாக இருந்து செயல்படுத்தினார். ஆகவேதான் இந்த பிலிப்பியர் சொல்லுகிறது, எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். அந்த சந்தோஷம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்விலே ஒரு மகிழ்ச்சியை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த நிலைகளிலே நீங்கள் உங்களுடைய சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்று சொல்கிறார். அதே அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம், வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் சில ஜெபங்கள் கேட்கப்படுது, சில ஜெபங்கள் கேட்கப்படவே இல்லை. இதற்கு காரணம் என்ன? நம்முடைய ஜெப வாழ்வு, நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் குறைவாக உள்ளதா என்று சொல்லி நீங்கள் யோசித்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தருகின்றார். எப்படிப்பட்ட ஆலோசனை? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார். பிதாவினுடைய சித்தத்தை இந்த உலகத்திலே யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்கள்தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள். இந்த உலகத்திலே கர்த்தாவே கர்த்தாவே என்னை கூப்பிட்டால் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட பிதாவின் சித்தத்தை அறிந்து அதன் வழியாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். பவுலடிகளார் பிலிப்பியர் எழுதுகின்ற போது விதமாகத்தான் எழுதுகிறார், மிக அழகாக எழுதுகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருங்கள். இந்த காலை வேளையில் பவுலடிகளார் சொல்லுகின்ற பொழுது, இப்படிப்பட்ட தன்மைகளோடு இந்த உலகத்திலே மனிதன் வாழ வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ண ஓட்டங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒத்து இருக்கின்றதா, இணைந்து செயல்படுகிறோமா என்று சொல்லி யோசித்து பார்க்கின்ற பொழுது, இப்படிப்பட்ட வாழ்வு நாம் வாழுகின்ற பொழுது அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிடத்திலே கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற அவைகளையே நீங்கள் செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். அப்பொழுது இவைகளை நீங்கள் செய்கின்ற பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். அப்பொழுதுதான் கிறிஸ்துவின் சமாதானம் இந்த உலகத்திலே பகிரப்படும். கிறிஸ்துவின் சமாதானம் இப்பொழுதுதான் பகிரப்படும். ஏனென்று சொன்னால், அப்படிப்பட்ட உத்தமனாய் வாழுகின்ற வாழ்வு, உத்தமமாய் யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழுகின்றார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் அவருடைய சமாதானத்தை தருகின்றார். உலகத்தில் சமாதானம் என்று சொல்லுகின்ற பொழுது, இன்றைக்கு உலகத்தில் நாம் வாழுகிறோம், சமாதானத்தோடு வாழுகிறோமா என்று சொல்லி யோசித்து பார்க்கின்ற பொழுது, அப்படிப்பட்ட சமாதானத்தை துன்பத்திலும் இன்பத்திலும் நம்முடைய வாழ்விலே சமாதானத்தை யார்தான்? ஆண்டவர் ஒருவர் தான் தர முடியும். அவர் மூலமாகத்தான் சமாதானம், அவர் வழியாகத்தான் நமக்கு சமாதானத்தை தருவதற்கு அவர் ஒருவர் தான். உலகத்தில் மனைவியோ கணவன்மாரோ தகப்பன்மாரோ ஒருவரும் இல்லை. அவர் ஒருவர் தான் சமாதானத்தின் காரணம். அவர் ஒருவர் தான் மனிதனுக்கு சமாதானத்தை தர முடியும். சங்கீத புஸ்தகம் 85ஆம் சங்கீதம் 10வது வசனம், கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் சமாதானம் ஒன்றையொன்று முத்தம் செய்யும். எவ்வளவு உண்மையான வார்த்தை பாருங்க. கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும்.
நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று பொருத்தம் செய்யும். இந்த பூமியிலே வாழுகிற நானும் நீங்களும் நீதியை செய்கின்ற பொழுது, நீதியோடு வாழுகின்ற பொழுது, இப்படிப்பட்ட தன்மைகளோடு வாழுகின்ற பொழுது கடவுள் மேலே இருந்து சமாதானத்தை நமக்கு தருவார். இதை உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்விலே கடைபிடிப்பதற்கு கடவுள் நமக்கு கிருபை செய்வாராக. மூன்றாவதாக, பயந்து வாழ்வை விடுத்து நிமிர்ந்து வாழும் வாழ்வுக்கு நேராக நாம் செல்ல வேண்டும். பயந்து வாழும் வாழ்வை விடுத்து, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன் சீடர்களோடு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை காட்சி கொடுக்கின்றார். வாசி கேட்ட திருமறை பாடத்தில் சீடர்கள் எல்லாம் கலங்கி இருந்தார்கள். ஏனென்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த போது அவரையே கொன்று போட்டார்கள். நம்மையும் கொன்று போடு விடுவார்கள், நம்மையும் அவர்கள் என்ன செய்தார்கள், கொன்று போடு விடுவார்கள் என்று சொல்லுகிற பயத்தோடு கலக்கத்தோடு சீடர்கள் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவரை சந்தித்தவுடனே உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு சந்திப்பிலுமே சீடர்களுக்கு சமாதானத்தை தருகின்றார். தன் சந்திப்பிலே ஒவ்வொருவரோடும் சமாதானத்தை தருகின்ற கடவுள் சீடர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில அவர்கள் கலக்கத்தோடும் பயந்தோடும் இருந்தார். நடைபெறுவது என்ன? உணவு கொடுக்கிறார், சமாதானத்தை தருகிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு சீடர்கள் பயந்தார்கள். ஒரு கட்டத்தில் ஆண்டவர் சொல்கிறார், எழுந்து வா. இப்படிப்பட்ட ஒரு போராட்டமான சூழ்நிலையில எழுந்து நிமிர்ந்து நின்று இந்த உலகத்தை போராடுவதற்கு ஆண்டவர் சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். தன் சீடர்களுக்கு கொடுத்த அப்படி உற்சாகமான வார்த்தைகள். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். கடவுள் உணவு கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்கள், உணவை பெற்றுக்கொண்ட சீடர்கள், இதில் இருந்து வெளியே வா. பயந்து போய் கலக்கத்திலே நடுக்கத்திலே வாழ்ந்து கொண்டு இல்லாதபடி அதை உடைத்தெறிந்து எழுந்து நிமிர்ந்து நின்று உலகத்தை மேற்கொள்வதற்கு கடவுள் நமக்கு கிருபையை சீடர்களுக்கு கொடுக்கிறார். அந்த நிலைகளிலே சீடர்கள் ஆண்டுடைய சத்தியத்தை பரப்புகிறார். பேதுருடைய வாழ்விலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், பேதுரு தைரியமாக ஆண்டவரை பற்றி சாட்சி சொல்லுகிறார். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்களே சாட்சிகள். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மருத்துவருந்து எழுப்ப பண்ணினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் சீடர்களை தட்டி எழுப்புகின்ற பொழுது அவர்கள் முடங்கி போய் இருக்கவில்லை, பயந்து போய் இருக்கவில்லை. பயந்திருந்தார்கள், முடங்கி இருந்தார்கள். எழுந்து நிமிர்ந்து நின்று உலகத்தை ஜெயிப்பதற்காக அவர் சொன்ன வார்த்தை பேதுரு, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவர் தேவன் மருத்துவருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட வார்த்தையை கொடுப்பதற்கு தூய ஆவியான ஒரு உள்ளத்திலே சமாதானத்தை ஆட்கொண்டிருக்கிறார். சமாதானத்தின் கடவுள் அவர்களோடு உடன் இருக்கிறார். சீடர்கள் எல்லாரும் ரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். பேதுரு சொன்னார், இயேசுவை போல என்னை சிலுவிலே அறைய வேண்டாம், அவரை போல அறைவதற்கு நான் தகுதியற்றவன், என்னை தலைகீழாக அறையுங்கள், என்னை தலைகீழாக அறையுங்கள் என்று சொல்லி சமாதானத்தின் தேவனை பெற்றுக்கொண்ட பேதுரு தன்னை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கின்றார். கிறிஸ்துவை போல என்னை இப்படி அறையுவதற்கு நான் தகுதியற்றவன், என்னை தலைகீழாக சிலுவிலே அறையுங்கள் என்று சொல்லி தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். நாம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே போராட வேண்டிய கால கட்டாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். பயந்து போய் நடுக்கத்திலே இல்லாதபடி
இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவருக்காக எழுந்து மகிமைப்படுத்துகிற மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். சீடர்கள் எல்லாரும் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். அவங்களுக்கெல்லாம் சமாதானம் நினைக்கிறீங்களா? இல்லை. ஆண்டவருடைய சமாதானம் அவரோடு கூட இருந்தது. இன்றைக்கும் இந்த காலைகளில் இந்த செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் சமாதானத்தை கருகின்ற கடவுள் பயந்து வாழுகின்ற வாழ்வை விடுத்து எழுந்து நிமிர்ந்து நிற்கின்ற வாழ்வை இந்த காலைகளிலே நமக்கு ஆண்டவர் தருகின்றார். நிறைவாக 50 நாட்கள் ஆகிவிட்டது. லாக்டவுன் எல்லாம் முடிந்தது. வேலை இல்லை, பணம் இல்லை, பாதுகாப்பு இல்லை, மரண பயம் தொத்திக் கொண்டிருக்கிறது. உணவு இல்லாதபடி ஏழை எளிய மக்கள் பாடுபடுகிறார்கள். முடங்கிவிட்டோம் என்று சொல்லுகிறார்கள். சோர்ந்து போகாதே, பயப்படாதே, நீ எழுந்து வா. ஆண்டவர் உன்னதமான வாழ்க்கை உனக்கு வைத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் வரும், இப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாம் வரும். ஏனென்று சொன்னால் இந்த துன்பத்தின் வழியாக, இந்த சூழ்நிலையின் வழியாக சமாதானத்தின் கடவுள் நம்மோடுடன் இருந்து நம்மை வழிநடத்துவதற்கு போதுமானதாக இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கின்றேன். உலகத்தின் முடிவு பரியந்தமும் உங்களோடு நான் கூட இருக்கின்றேன். நான் உலகத்தை ஜெயித்தேன், உங்களோடு இருக்கின்றேன். ஆகவே அப்படிப்பட்ட சிந்தைதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய வேகத்தை, புதிய ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொண்டவராக இந்த உலகத்தில் போராடுவதற்கு, எதிர்த்து நிற்பதற்கு, கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கடவுள் நம்மை வழிநடத்துவதற்கு உண்மையுள்ளவராகவே இருக்கின்றார். ஆகவேதான் இந்த காலை வேளையிலே பட்சித்து வாழ்வதை விட பச்சமாய் வாழ்கின்ற வாழ்விலே போலியான பக்தியை விட்டு மெய்யான பக்தியிலே வாழ்ந்து பயத்தை விடுத்து ஆண்டவருக்காக தைரியமாய் வாழ்கிற வாழ்வுக்கு நேராக இந்த காலை வேளையிலே கொண்டு செல்வதற்கு கடவுள் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட சிந்தையில் நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்த்து கடவுளுக்கு நேராக நாம் அர்ப்பணம் செய்வோம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த உலகத்து மக்களை பட்சித்து வாழ்வதைப் போல அல்ல, பட்சமாய் வாழுகின்ற வாழ்வுக்கு நேராக நாங்கள் வாழவும் மற்றவருடைய வாழவைக்கும் நீங்கள் கருத்தார். போலியான பக்தி அல்ல சுவாமி, உண்மையான பக்தியோடு வாழ்வதற்குண்டான ஆற்றலை எங்களுக்கு நீர் தெரிவித்தார். பயந்து ஒளிந்து வாழுகிற வாழ்வு அல்ல என்றே, எழுந்து நிமிர்ந்து நின்று போராடக்கூடிய தன்மையை நீர் உலகத்தை கற்றுக் கொடுத்தீர் சாமி. அப்படிப்பட்ட சிந்தனையோடு எங்களுடைய வாழ்வை நாங்கள் நடத்த எங்களுக்கு அறிவித்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல தந்தையே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று காலை மாலை ஆராதனை முடிவுகளே, இரண்டாம் ஆராதனைகளே 15ஆம் பக்கத்துடைய அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை யாவும் இணைந்து இருப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சிறப்பிதாவாக தேவனை விசுவாசிக்கிறேன். ஒருவரே குமாரனாகிய நம்முடைய நாதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்களுக்கு பிரமித்து பிறந்தார். வந்து பிலாத்து பாடுபட்டு சொல்கிறார், மத்தாடி கொல்லப்பட்டார், வார்த்தையினார், 3ஆம் நாள் மருத்துவத்தை எழுதினார். அற்புத தேர்வு சிறப்பிதாவாக இருக்கிறார். அவிடுத்த துயிலோடு மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசபையும் பரிசுவாடைகளும் பாவமன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். முழங்கால் பட்டு நாம் ஜெபிக்கலாம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், பரமண்டல எங்கள் பிதாவே, நாமம் பிரசித்தப்படுவதாக, ராஜ்யம் பெறுவதாக, முடிச்சித்த பலன் செய்வதாக, பூமியிலையும் செய்வதாக, நாங்கள் அப்பத்தை எங்களுக்கு தார். எங்கள் உலகம் நம்மளுக்கு கோடைகளுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் இதில் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் கொண்டிருக்கிறே. ஆமென். சமாதானத்துக்காக ஜெபிப்போம். சமாதானக்காரன் மேக சிந்தை வருவதற்காக கடவுளே,
உமது அறிவிலே தீவனுடைய செய்வதை சுவாதீனம் தேவனுடைய திருமண நாங்கள் எந்த விரோத வல்லமைக்கும் பயப்படாமையாக எங்கள் சட்டத்தில் செய்த எல்லா பிரித்து வந்து எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவினால் எங்களை காப்பாற்றியருடும். ஆமென். தேவ கிருபைக்காக ஜெபிப்போம். சர்வநித்திய கடவுளே, நாங்கள் வரலை சோமாக நடத்தி வந்த பரம்பிதாவாகிய ஆண்டவரே, என்னால் நாளை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பார்த்து உட்படாமல் எவ்வித மோசப்படாமல் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்பொழுதும் செய்வதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றுடைய ஆளுநர் நடத்திட வேண்டும் என்று ஆண்டவரே கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கிருபையும் இரக்கம் இருந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலங்களுக்காக மகன் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலங்களிலும் அவனுடைய திருக்கரத்தினாலே எங்களை வழிநடத்தின நம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய தேசத்துக்காக விசுவாசத்தில் வருகிறோம் சுவாமி. எங்களுடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நம்முடைய பாத்திரம் வருகிறோம். குறிப்பாக கொரோனா வைரஸ் என்று சொல்லப்படுகிற வியாதியிலே மக்கள் மத்தியிலே ஆண்டவரே பயத்தோடும் நடுக்கத்தோடும் கலக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டு வருகின்ற பொழுது உயர்த்திருந்த ஆண்டவர் அவர்கள் உடனடிக்கின்றி எழுந்து வா என்று சொன்னதைப் போல ஆண்டவரே இதில் இருந்து வெற்றி பெறுவதற்கு நம்முடைய சமாதானத்தையும் நம்முடைய ஆற்றலையும் பெறனையும் உலகத்துடைய மக்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்னுடைய பாத்திரை நாங்கள் கண்டு நிற்கிறோம். நீர் அப்படி தருகிற நம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. நீர் ஆசீர்வதியும் உலகம் முழுவதும் கொண்டவர் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பலவீனப்பட்ட சூழ்நிலையில் மருத்துவமனையில் அனுமதிப்பட்ட மக்களுக்காக நம்முடைய பாத்திரம் வைக்கிறோம். அநேகர் சுகம் பெற்று செல்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் வியாதி அதிகரித்துக் கொண்டே வருகிறது சுவாமி. அதில் இருந்து விடுதலை தர வேண்டும் என்று நம்முடைய பாத்திரை கணிக்கிறோம். ஆண்டவரை மேலை நாடுகளிலே குறிப்பாக அமெரிக்கா, சீனா, ஜப்பான், பிரான்ஸ், இங்கிலாந்து அநேக நாடுகளிலே சாமி இந்த வியாதியின் தாக்கம் அதிகரித்து கொண்டே செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் தாமே இந்த நோயை கட்டுப்படுத்தவும் இந்த நோயை உலகத்திலிருந்து எடுத்துப்பட கற்பித்தார். இந்தியாவுக்கு அச்சபிக்கிறோம். இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக தமிழகத்துக்காக ஜபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த கொரோனா வைரஸ் சொல்லப்படுகிற வியாதி அதிகரித்து கொண்டே வருகிறது சுவாமி. ஆண்டவரே மனமிருந்தும் நம்முடைய பாதத்தை வருகிறோம். எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றிலும் இந்த நோயிலிருந்து விடுதலை தர வேண்டும் என்று கெஞ்சுகிற சுவாமி. இதனுடைய தாக்கம் இதனுடைய செயல்பாடுகள் புலப்படாத சூழ்நிலை இருக்கிறோம் ஆண்டவரே. இதை இந்த நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்குண்டான மாற்று மருந்துகள் விரைவாக கண்டுபிடிக்கவும் இதிலே ஆண்டவரே பாதிக்கப்பட்ட மக்கள் ஆண்டவரே அனைவரும் சுகம் பெற்று செல்ல நீர் கிருபித்தார். எங்கள் நாட்டினுடைய பிரதம மந்திரிக்காகவும் மந்திரிமார்களுக்காகவும் அதிகாரம் மிக்க அத்தனை மக்களுக்காக நான் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி சுவாமி. ஆண்டவரையுடைய முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம். காவல்துறை அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவத்துறைக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவருடைய ஆசீர்வதியும் துப்புரவு பணியாளருக்காக ஜெபிக்கிறோம். தூய்மை பணியாளருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்வை பணையம் வைத்து இந்த நோயிலே பாதித்த மக்களுக்கு உதவி செய்தார்கள், சிகிச்சை கொடுக்கிறார்கள் சுவாமி. அவர்கள் பாதுகாப்பட தெரிவித்தார். நம்முடைய கிருபை தங்கி இருக்கட்டும். இந்த வியாதி இந்த உலகத்தை விட்டு இது விரட்ட வேண்டும் என்று கேட்கிற சுவாமி. இந்த வியாதியை தப்பித்துக் கொள்வதற்குண்டான வழி வாய்ப்புகளை எங்களுக்கு கட்டுத்தந்து கொண்டு வருகிற நம்முடைய தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். பொருட்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. எங்களுடைய பேராயத்துக்காக வருகிறோம். பேராயருக்காகவும் பேராயர் அம்மாவுக்காகவும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரிக்காகவும் ஃபைனான்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருக்காகவும் அனைத்து குருமார்களுக்காகவும் உதவி பொருட்களுக்காகவும் நற்செய்தி பணியாளர்களுக்காகவும் அனைத்து திருப்பணிகளுக்காகவும் நம்முடைய சமூகத்தில் இந்த காலை வேளையில் வருகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் கொடுத்துக்கிற இந்த பொறுப்பில் உண்மையும் உத்தமத்தோடும் இருந்து நாமத்தை மேம்படுத்தார். உலகம் முழுவதும் நடைபெறுகிற நற்செய்தி பணி இயக்கங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் மத்தியிலே ஆண்டுடைய அன்பை சுவிசேஷமாய் சொல்லுவதற்கு தந்திருக்கிற தரிசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய ஆசீர்வதிப்பார். எங்களுடைய திருச்சபைக்காக நான் செபிக்கிறோம். திருச்சபையில் ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும்
ஒவ்வொரு குடும்பமுடைய தேவைகளுக்காக உடைய சமுத்திரம் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அன்றாட வாழ்வுக்கு சென்றுதான் தங்களுடைய குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று சொல்கிற மக்களுக்காக நான் சொல்லிக்கிறோம். அவருடைய ஆசீர்வதியும் ஆண்டவரே, நான் ஜெபித்த ஜெபங்களே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஆசீர்வாதமான எங்களை எவ்வளவு வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனும் நல்ல தந்தையே, ஆமென். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற திருச்சபை மக்கள் யாவருக்கும் போதக சேகர குழுவின் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மாத சந்தா கவர் நமது ஆலய ஊழியர் திரு மூர்த்திமான் சிங் மூலமாக தங்களது இல்லங்களுக்கு கொடுத்து அனுப்பப்பட்டிருக்கிறது. சந்தா செலுத்த விரும்புகிறவர்கள் அவர் மூலமாகவே திரும்ப கொடுத்து அனுப்பும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த வாரங்களிலே அறிவிக்கப்பட்டபடியாக இயலாத நிலையில் உள்ளவர்களுக்கு நமது சபையில் ஒரு குழுவினராக இணைந்து உதவி செய்து வருகிறோம். சபையார் பங்களித்து வருகிறீர்கள். தேவனுடைய நாமத்தினாலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவை உள்ளவர்கள் அதிகமாயிருக்கிறார்கள். கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள் கொடுத்து உதவும்படியாகவும் ஜெபிக்கும்படியாகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கொடுக்க விரும்புகிறவர்கள் ஆயரிடமோ செயலர் பொருளரிடமோ தெரிவிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சபையாருக்கு அடியானின் அன்பான வேண்டுகோள், தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்கள், இயலாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள். வருகிற திங்கட்கிழமை முதல் 50% ஊழியர்களை கொண்டு அரசு அலுவலகங்கள் செயல்படும் என அறிவித்திருக்கிறார்கள். அத்தியாவசிய தேவைக்காக மட்டுமே வெளியே செல்லும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்கு சென்றாலும் சமூக இடைவெளியினை கடைபிடிக்கும்படியாகவும் முகக்கவசம் அணிந்து செல்லும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்திலும் நாம் நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. காணிக்கை அறிவிப்பு முடிந்தவுடன் தேசத்திற்காக திறப்பிலே நிற்க சகோதரர் ரஞ்சித் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இருபது 3/2020 வெள்ளி மாலை ஆராதனை காணிக்கை 610 ரூபாய். 8/5/2020 வரை மாத சந்தா கவர் மூலம் பெறப்பட்ட காணிக்கையின் விவரமானது: மாத சந்தா 24,340 ரூபாய், ஸ்தோத்திர காணிக்கை 4,015 ரூபாய், பெண்கள் ஐக்கிய சங்கம் 2,340 ரூபாய், வாலிபர் ஐக்கிய சங்கம் 1,055 ரூபாய், நச்சேரி பணி காணிக்கை 8,005 ரூபாய், டிபிஎம் காணிக்கை 3,915 ரூபாய், ஏலப்பாய்க்கு வரவு 4,550 ரூபாய், ஈஸ்டர் கவர் காணிக்கை 5,000 ரூபாய். மொத்த காணிக்கை 53,830 ரூபாய். நாம் எல்லோரும் இருந்த இடத்திலே எங்கெங்கே நாம் இருக்கிறோமோ அந்த இடத்துல நாம் முழங்கால் படியிட்டு நாம் தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம். ஒவ்வொருவரும் முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்கள். முடியாதவர்கள் தேவாதி தேவனை நோக்கி இருந்த இடத்துல அமர்ந்து தேவனை நோக்கி பார்ப்போம். எல்லோரும் கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லோரும் நம்முடைய வாய்களை திறந்து தேவாதி தேவனை, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய தேவாதி தேவன், சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற நம்முடைய தேவாதி தேவன், நம்மை இம்மட்டுமாய் அழைத்து வழிநடத்தி வருகிற தேவாதி தேவனை நோக்கி நாம் கண்களை ஏறெடுத்து நாம் பார்ப்போம். நம் கண்களை அவருக்கு நேராக நம்முடைய கண்கள் ஏறெடுக்கப்படும்படி இப்பொழுதே ஸ்தோத்தரிப்போம். வாய்களை விரிவாய் திறந்து இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இது எங்களை உணரச் செய்கிற ஒரு தருணமாக இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவனை துதிப்போம். நாம் என்னுடைய வாய்களை விரிவாய் திறந்து துதிப்போம். ராஜாதி ராஜாவை துதிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனை துதிப்போம். இந்த காலகட்டத்திற்காய் தேவனிடத்திலே நாம் கெஞ்சி மன்றாடுவோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே என்று ஒவ்வொருவரும் ஆண்டவரே நாம் ஆண்டவரை துதி
துதிப்போம், பரிசுத்த தேவனை துதிப்போம். பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படுகிற தேவாதி தேவன் இதோ நமக்காக கிருபை செய்திருக்கிறவர். அவர் நம்மை இந்த இடத்துல கூட்டி சேர்த்து மெய்யான தேவன் இவர் ஒருவரே என்று நாம் காணும்படிக்கு நம்மை இந்த இடத்துல அழைத்து கூட்டி சேர்த்த தேவன் இன்றைக்கு நாம் இந்த இடத்துல கூடியிருக்க முடியாதபடி தேவன் நமக்கு ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். இதை நாம் உணரும்படியே நமக்கு இந்த தருணத்தை கொடுத்திருக்கிறார். ஏன் இந்த இடத்துல நாம் கூட முடியவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி, என்ன நோக்கத்திற்காக இந்த இடத்துல கூட முடியவில்லை என்பதை அறிந்து கொள்ளும்படி இந்த தருணம் நமக்கு வந்திருக்கிறது. காரணம், இதற்கு உண்டான காரணம், நாம் நம்முடைய இருதயங்களிலும் நம்முடைய சபைகளிலும் இருந்த பாவங்கள் என்றும் நாம் நினைத்து கொள்ளலாம். இயேசுவின் நாமத்தாலே இன்னும் அதிகமாய் உங்களுடைய இருதயங்களிலே விரிவாய் திறவுங்கள், இன்னும் அதிகமாய் திறவுங்கள். இது போதாது, உங்களுடைய வாய் இன்னும் விரிவாய் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தாலே உங்களுக்கு அற்புதம் செய்த தெய்வாதி தேவனை நாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். இதோ சபைகள் பூட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. சபைகள் பூட்டப்பட்டு இப்பொழுது நாம் வெளியிலே நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சபையிலே தேவாதி தேவன் நம்மை அழைத்த தேவாதி தேவன் இந்த சபையிலே ஒன்று கூடி நம்மை ஆராதிக்கும்படி அழைத்த தேவன் இந்த இடத்துல ஆராதிக்க முடியாதபடி நம்மை இப்பொழுது ஒதுக்கி வைத்திருக்கிறார். இதை நினைவு கொள்ளுங்கள். அவரால் மாத்திரமே இது முடியும். எந்த ஒரு காரியமும் அவருடைய கிருபையிலும் அவருடைய சித்தமில்லாமல் நடைபெறாது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இதோ இந்த தருணமும் அவரால் வந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். காரணம், இதற்கு நாம் செய்த கிரியைகளும் நம்முடைய எண்ணங்களுமே இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். சபையாகிய மனவாட்டியை தேவன் கூட்டி சேர்த்திருக்கிறார். சபையாகிய மனவாட்டி இன்றைக்கு சபையாக மனவாட்டி இந்த இடத்துல இல்லாமல் இருக்கிறது. சபையாக மனவாட்டி இந்த இடத்துல கூடாமல் இருக்கிறது. சபை மணவாளன் வரும்பொழுது மணவாட்டியை கூட்டிச் செல்ல தேவன் ஆயத்தமாக இருக்கிற இந்த இரண்டாம் வருகைக்கு நாம் ஆயத்தமாகும்படி தேவன் இந்த தருணத்தை கொடுக்கிறார் என்பதையும் இந்த சபையாகிய மணவாட்டிக்கு தெரிவித்துக் கொள்கிறார். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொருவரும் நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் செய்த பாவங்களை நீர் மன்னித்தருளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் இருதயத்திலே சிந்தித்த பாவங்கள் ஆண்டவரே எங்களை மன்னித்தருளுங்க. திருச்சபைக்கு விரோதமாக ஆண்டவரே, திருச்சபையிலே நாங்கள் செய்த பாவங்கள் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். திருச்சபையிலே நாங்கள் உமக்கு விரோதமாய் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தாதபடி எந்த காரியங்களும் நாங்கள் நடப்பித்திருப்போமானால் எங்களை தயவு செய்து ஆண்டவரே எங்களை தயவாய் மன்னித்தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, போதகர்களையோ ஆண்டவரே விசுவாசிகளையோ அல்லது எந்த ஊழியக்காரர்களையோ நாங்கள் ஆண்டவரை குற்றப்படுத்தி இருப்போமானால் எங்களை நீர் மன்னிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீங்கள் தீர்க்கிற தீர்ப்பின்படியே உங்களுக்கு தீர்க்கப்படும் என்று நீங்கள் சொன்னீங்களா? ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே துதிக்கிறோம். நீ வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோமே, எந்த நீங்கள் அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ராஜா. இயேசுவே ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நீ காணாமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நீ காணாமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன என்று நீர் ஆண்டவரை கேட்கிறீரே. தகப்பனே, எங்களை மன்னிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். வானத்தில் பெருமையிலும் சகல அதிகாரம் உடையவரே, எங்கள் பணப்பெருமை, எங்கள் ஜீவனத்தின் பெருமை, இதோ நாங்கள் சபைக்கு வரும்பொழுது ஆண்டவரே, நாங்கள் சபையிலே ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நடவாமல் ஆண்டவரே செல்போன்களை நாங்கள் நோண்டிக்கொண்டிருந்தோம். ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் எங்களிடத்தில் இருக்கிற விலையுயர்ந்த வஸ்திரங்களை நாங்கள் தரித்து கொண்டு எங்களிடத்தில் இருக்கிற பெரிய காரியங்களை நாங்கள் மற்றவரிடத்தில் காட்ட மாத்திரமே வந்தோம். ஆண்டவரே இயேசுவே, எங்களை மன்னிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் ஜீவனத்தின் பெருமையை காட்ட வந்தோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேவாதி தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் மற்றவர்கள் யாரிடத்தில் எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்றும் ஆண்டவரே, அவர்கள் செய்ததில் தவறை கண்டுபிடிக்கலாம் என்றும் ஆண்டவரே நாங்கள் வந்தோம் ராஜா. எங்களை நீர் மன்னிப்பீராக. தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்கள் ஜாதி பெருமை ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்கள் பண பெருமை, எங்கள் பெயர் பெருமை ஆண்டவரே, எங்கள் வேலையின் பெருமை இதோ எங்களிடத்திலே ஆண்டவரே இந்த இடத்துல நின்று கொண்டிருந்தது. தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, வந்த ஏழை மக்களை நாங்கள் கண்ணோக்கி பார்க்காமல் போனோமோ என்று எங்களுக்கு தெரியல. தகப்பனே, எங்களை மன்னிப்பீராக. இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் நாங்கள் இந்த இடத்துல செய்திருக்கிறோம். இன்னும் அறியாத எத்தனையோ பாவங்கள் எங்களுக்குள்ள இருந்தது. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சபையை நோக்கி தேடி வருகிறவர்களை நாங்கள் கண்டும் காணாதது போல ஓடிக்கொண்டிருந்தோம். ஆண்டவரே ஸ்துதிக்கிறோம். அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த இடத்துல எத்தனையோ ஏழை ஜனங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களை நாங்கள் கண்டுகொள்ளாமல் ஓடிக்கொண்டிருந்தோம். தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, அவருடைய மனவேதனைகளுக்கும் நாங்கள் பாத்திரராய் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் மன்னிப்பீராக. தகப்பனே, இந்த திருச்சபையிலே ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எத்தனையோ நடந்து கொண்டிருக்கிறது. தகப்பனே, ஆண்டவரே, இந்த திருச்சபையிலே ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, காது கேளாதவர்களுடைய ஆண்டவரே ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்களை நாங்கள் விசாரிக்க கூட இல்லை. தகப்பனே, எங்களை
நீர் மன்னிப்பீராக. இன்னும் அநேக காரியங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் தகப்பனே. ஆவியானவர் நீர் எங்களை நெருக்குகிறீர் தகப்பனே. ஆவியானவர் தாமே எங்களை நெருக்குகிறீர் ராஜா. ஆண்டவரே ஸ்துதிக்கிறோம், ஆண்டவரே தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை நீர் தயவாய் மன்னிப்பீராக. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஆண்டவரே, தேவாதி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஊழியங்கள் இந்த இடத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, எவ்வளவு விமர்சையாய் நடந்தது என்பதை நாங்கள் அறியாதிருக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ராஜாவே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். சபைக்குள்ளே எங்களுக்கு அறியாமல் நடைபெற்ற எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாமல் இருந்திருக்கும் தகப்பனே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த சபைக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ராஜா. எங்கள் திருச்சபைக்காக மன்றாடுகிறோம். எங்கள் திருச்சபைக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ராஜா. தேவன் நீர் இறங்கும்படி, எங்கள் ஆவியானவர் நாமே இறங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கூடிய விரைவில் நாங்கள் இந்த இடத்துல ஒன்றாக கூடி உண்மை முழு மனதோடும் முழு பலத்தோடும் ஆண்டவரே முழு ஆவியோடும் நாங்கள் உண்மை ஆராதிக்கும் துதிக்கும் தேவன் நீர் எங்களுக்கு கிருபை செய்தலும்படி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களை தயவாய் மன்னித்து எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இடத்துல நாங்கள் ஒன்று கூடி மீண்டுமாய் நாங்கள் உண்மை முழு மனதோடு ஆராதித்து ஆண்டவரே எங்கள் தவறுகளெல்லாம் நாங்கள் விட்டு ஆண்டவரே நாங்கள் உமக்குள்ளே உண்மையும் முத்தமாய் செயல்பட தேவன் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மிடத்தில் நாங்கள் கெஞ்சு மண்டாடுகிறோம் ராஜா. ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்தை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. எங்கள் தேசத்திலே இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஜனாதிபதி முதல் பிரதமர் ஆண்டவரே, இன்னும் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர்கள் ஆண்டவரே, அமைச்சர்கள் ஆண்டவரே, இன்னும் மத்திய அமைச்சர்கள் ஒவ்வொரு ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம். அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அரசு அதிகாரிகள் ஆண்டவரே, மேல்நிலை முதற்கொண்டு கீழ்நிலை வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு அரசு அதிகாரிகளையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கடைநிலை ஊழியர்கள் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒரு நீதி இல்லாத ஆட்சியாக இருக்கலாம் ராஜா, உமக்கு பிரியமில்லாத ஆட்சியாக இருந்திருக்கலாம் தகப்பனே. எங்களை நீர் மன்னிப்பீராக. எங்கள் தலைவர்களை நீர் மன்னிப்பீராக ஆண்டவரே. உங்கள் ரத்தத்தினாலே கழுவி அவர்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே நீதியின் பாதையிலே வழிநடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஏழை மக்களை கண்டுகொள்ளாத ஒரு ஆண்டவரே ராஜாவாக ஆண்டவரே ஒரு ராஜ்யமாக இருந்திருக்கலாம் ராஜா. ஆண்டவரே நீர் மன்னிப்பீராக. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் இயேசுவின் நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தலைவர்களை நீர் மன்னித்தருளுங்க ஆண்டவரே. எங்கள் அரசியல் ஆண்டவரே அரசு தலைவர்கள் அரசு அதிகாரிகளை நீர் மன்னித்தருளுங்க ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்முடைய கரத்திலே முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அரசாங்க அலுவலகங்களிலே நடைபெறுகிற எல்லா விதமான பாவங்களையும் தயவாய் நீர் மன்னித்து ஆண்டவரே இனி நடைபெறாதபடி ஒவ்வொருவரும் நீர் தொடும்படி நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றுதலை நீர் கொண்டு வந்து காட்டும்படி நாங்கள் செபிக்கிறோம். அதை நாங்கள் எங்கள் கண்கள் காணும்படி தேவன் நீர் கிருபை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தால். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்முடைய கரத்திலே முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எங்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் ராஜாவே. உம்முடைய நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏழைகளுக்கு தீட்டப்படுகிற திட்டங்கள் ஒன்றும் ஏழைகளுக்கு போய் சேருவதில்லை தகப்பனே. பாதி வழியிலே அது ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா சுரண்டப்படுகிறது நீர் அறிந்திருக்கிறேன். இப்படி நாங்கள் ஜெபித்துக் கொண்டு இருந்தோமானால் ஆண்டவரே இன்றைக்கு முழுவதுமாய் நாங்கள் ஜெபித்துக் கொண்டு இருப்போம் ராஜா. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நீர் எங்களுக்கு கிருபையாய் மனமிறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாவங்களையும் நீர் நீக்கி ஆண்டவரே உன் ரத்தத்தினாலே கழுவி இதோ நாங்கள் நெகேமியாவை போல தரப்பிலே நிற்கிறோம் ராஜா. எங்கள் தேசத்தில் நடந்த எங்கள் மூதாதையர்களின் பாவங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. எங்கள் குடும்பங்களிலே நடந்த எங்கள் பாவங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் திருச்சபைகளில் நடந்த பாவங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பட்டணத்தில் நடந்த பாவங்களை நாங்கள் முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் மன்னித்து உன் ரத்தத்தினாலே கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஒரு சேமத்தை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேவாதி தேவனே எங்கள் தமிழகத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதே போல் எங்கள் முதலமைச்சரை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. தேவன் நீர் ஆண்டவரை விசேஷித்த கரம் முதலமைச்சரோடு செயல்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம் அந்த மகனிடத்தில் செயல்படுவி நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் உம்முடைய மகனுக்கு ஆண்டவரை விசேஷித்த கிருபையை கொடுத்த ஆண்டவரே எங்கள் ஆண்டவரை தமிழகத்தை ஆண்டவரே ஒரு விசேஷித்த பாதையிலே ஆண்டவரை உமக்கு நேராய் உமக்கு பிரியமான பாதையிலே நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் முழுமையாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை எங்களோடு தங்கியிருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே.
இதோ நாங்கள் எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இத்தனையும் நாங்கள் கேட்டிருக்கிறோம் ராஜா. இது எங்களுக்கு நடைபெறும்படி நாங்கள் ஆண்டவரே, எங்கள் கண்கள் காணும்படி ஆண்டவரே, நீர் இதை செய்து முடிக்க நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த மாதிரி ஏழை ஜனங்கள் படுகிற வேதனைகள் எல்லாவற்றையும் உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்ப்பீராக. மதுபானம் ஆண்டவரே, மதுபானம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஒரு மனிதனை சீர்கேடுக்குள்ளே கொண்டு போகிறதா இருக்கிறது தகப்பனே. ஒரு மதியினத்தை ஒரு மனிதனுக்குள்ளே கொண்டு போகிறதா இருக்கிறது தகப்பனே. இதற்கு பின்பதாக செயல்படுகிற எல்லா பொல்லாத வல்லமைகளும் ஆண்டவரே எங்கள் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் அதை கடிந்து கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தால் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் தகப்பனே. ராஜாவே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே தினக்கூலியாய் வேலை செய்கிற ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தன்னுடைய தினக்கூலியை எடுத்துக்கொண்டு அந்த மதுபான கடையிலே கொடுத்து ஆண்டவரே தன்னுடைய வீட்டை நிர்கதியாய் நிற்க வைக்கிற எத்தனையோ ஆண் மகன்கள் ஆண்டவரே இந்த குடிவெறி அப்படியாக மாற்றியிருக்கிறதை தகப்பனே. தன்னுடைய வீட்டை கூட காணாதபடி ஆண்டவரே, தன்னுடைய மனைவியை காணாதபடி, தன்னுடைய பிள்ளைகளை காணாதபடி ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மற்றும் நடைபெடுத்த ஆண்டவரை நடைபெறும்படி நடத்தி கொண்டிருக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவரை உங்களுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இதுக்கு பின்பதாக செயல்படுகிற எல்லா பொல்லாத வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் முறித்து போடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இயேசுவே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி ஆண்டவரே இன்னுமாய் அநேக காரியங்கள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பட்டணத்தின் தேவைகள் ஆண்டவரே மழைக்காக நாங்கள் செபிக்கிறோம். தண்ணீர் பஞ்சம் எங்களை தொடாதபடிக்கு தேவநீர் பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இம்மட்டுமாய் ஆண்டவரே நல்ல பாதுகாப்போடும் நல்ல பலத்தோடும் ஆண்டவரே சுகத்தோடும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிற எங்கள் தேவனே, எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எங்கள் குடும்பத்தின் தேவைகளை எல்லாம் சந்தித்தருங்க ஆண்டவரே. நாங்கள் உண்மை முழு மனதோடு ஆராதிக்க எங்களுக்கு பலத்தை கொடுங்க ஆண்டவரே. பொல்லாத பிசாசனுடைய தந்திரங்கள் எல்லாம் எங்களை ஆண்டவரை ஒன்றும் தொடாதபடி தேவநீர் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அக்கினியின் மதிலை போட்டு வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஆண்டவரை கேட்க மறந்த எந்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தேவநீர் ஆண்டவரை எங்களுக்கு அதை செய்து கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். கேட்க மறந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்து நன்மையாய் செய்து கொடுக்கிற தேவன், நன்மையாய் எங்களுக்கு முடிசூட்டும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. உடைய கரத்தில் முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை. பொருட்படுத்த வழி நடத்துங்கப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. எங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ கீர்த்தனையிலே 83வது பாடலை பாடுவோம். அப்பொழுது சபை மக்கள் தங்களுடைய இல்லங்களிலே காணிக்கையிலே உள்ளில் போடவும் என்றால் அதில் தனியான ஒரு கவலை எடுத்து வைத்து ஆலயத்தில் வரும்போது படைக்கும்படி உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமமே திருநாமம் முழுவதே தான். இயேசுவின் நாமமே திருநாமம், கொடு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், கொடு இருதயத்தால் தொழுவோம் நாமம். காசினி இல்லதனுக்கு இணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. காசினி இல்லதனுக்கு இணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இத்தரையில் மெத்தவதி ஜெயநாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இத்தரையில் மெத்தவதி ஜெயநாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். பட்சமுள்ள ரட்சை செய்யும் உபகாரி, பெரும்பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி. பட்சமுள்ள ரட்சை செய்யும் உபகாரி, பெரும்பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி. இயேசுவின்
ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் அன்பும் இரக்கமும் கிருபையும் இந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு இடைப்பட்ட அன்பின் ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் உடைய விசுவாசத்தை பயணிக்க எங்களுக்கு நேர்கிறவை தாரும். காணிக்கையை ஆசீர்வதியும் உடைய திருநாமமை கண்டு பயன்படுத்துகிறவை தாரும். எங்களுடைய திருச்சியில் ஒருக்காக வருகிறோம். ஆண்டுடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். உலகத்துக்குள்ளாக செல்கின்ற பொழுது சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று கெஞ்சினோம். இவைகளெல்லாம் இல்லாத ஒரு சூழலுக்குள்ளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக கொரோனா வைரஸ் என்று சொல்லப்படுகிற வியாதியிலிருந்து எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் விடுதலை தாரும். மருத்துவமனைக்கு மக்களுக்கு செபிக்கிறோம், நல்ல சுகத்தை தாரும். இதற்கென்று உழைக்கிற, தன்னை அர்ப்பணித்து உழைக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக செபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். இந்த நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் தாமே பரம வைத்தியராக இருந்து அவர்களை சுகப்படுத்த வேண்டும் என்று நம்முடைய பாத்திரை விதைக்கிறோம். இந்த லாக்டவுன் நாட்களிலே தேவைகளோடு இருக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையிலே நம்முடைய திருப்பிரசனத்தினாலே எங்களுடைய வழிநடத்த நம்முடைய தெய்வீக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் நம்முடைய வார்த்தையின் வழியாக வாழ்ந்து நம்முடைய நாமத்தை மேம்படுத்த கேட்டதும் கேட்க மறந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல தந்தையே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் தூய ஆவியின் வழிநடத்தலும் இப்பொழுதும் எப்பொழுதும் நீடித்து நிலைத்திருப்பதாக. சமாத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே